மிஸ்கான்டக்ட் இல்ல, நம்ம தான் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தி Proletariat Pleaders நம்ம தொடர்ந்து காலை மாலை இருவேளையிலும் வகுப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு வந்து வகுப்பெடுத்து கொடுக்க வந்திருக்க மென்டார் யாரு அப்படின்னா, தென் தமிழகத்தின் மிக இளம் மூத்த வழக்கறிஞர். சிஸ்டத்துல தென் தமிழகத்தின் மிக இளம் மூத்த வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லலாம். தி மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி, த மேன் டஸ் நாட் ஹேவ் ஜீரோ ஹெட் வெயிட்னஸ் அப்படின்னு சாரை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். சார்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, சாருக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற வார்த்தை பிடிக்காது. சாரை எல்லாரும் கிரிமினல் சைட்ல வந்து ரொம்ப நாலேஜ், சார் வந்து கிரிமினல் சைட்ல நல்லா ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா அப்படி சொல்லி சொல்லி சாரை இப்போ சிவில் சைடை வந்து படிக்க ஊந்திட்டாங்க. அடுத்தபடியா சாரோட சிவில் லெக்சர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஆல். சார் வெல்கம் சார். ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சார் மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். குட் ஈவினிங் சார். கொஸ்டின் ஆன்சர் ரெடி பண்ணிருக்கீங்களா? பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆன்சர் தான் ட்ரை பண்ணீங்களா? ஜெகன் சார் யாராவது ஆன்சர் போட்டிருக்காங்களா? இல்ல, ஆன்சர் யாரும் போடல சார். எல்லாரும் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா? டைம் இல்ல நினைக்கிறேன். ஓகே சரி, நம்ம கொஸ்டின் நான் நினைச்சேன்னா யாராவது ஆன்சர் பண்ணிருந்தாங்கன்னா அதை வச்சு டிஸ்கஷன்ல கொண்டு போயிடலாம்னு பார்த்தேன். சங்கீதா மேம் பாத்தீங்களா கொஸ்டினுக்கு ஆன்சர் எதுவும்? சார் பாத்திருக்கேன் சார், ஓரளவுக்கு பாத்திருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வச்சிருக்கீங்களா? எழுதியிருக்கேன் சார். சொல்லுங்களேன். அதே இந்த கொஸ்டின் ஒரு கரெக்ஷன் இருந்தது, நான் அப்புறம் கரெக்ஷன் பண்ணி போட்டேன். எஸ் சார். களத்துல போட்டோம். எஸ் சார். கலைவாணி கொஸ்டின் என்ன சார்னு கேக்குறாங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரு 5 கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறீங்களா? வாட் இஸ் த போஸ்ட் சினாரியோ? வாட் இஸ் த போஸ்ட் சினாரியோ? ஒரு கமா போட்டுங்க. as to test of identification, comma, of 2005 amendment in CRPC 1973. சரியா? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு கரெக்ஷன் போட்டிருந்தேன். சங்கீதா மேடம் உங்களுக்கும் அந்த கரெக்ஷனை போட்டிருந்தேன். மோகன் உங்களுக்கும் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். ஜெகன் உங்களுக்கும் அதை போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய தனித்தளத்திலையும் போட்டேன். அப்புறம் நம்மளுடைய குரூப், ஆமா, அதை யாரும் கரெக்ஷன் பண்ணாம விட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த போஸ்ட் சினாரியோ, கமா போட்டு as to test of identification, பேரண்ட் கிடையாது, as to test of identification ஒரு கமா போடுங்க, of 2005 amendment in CRPC. பேரண்ட் எடுத்துருங்க. சரியா? இப்ப கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஐடென்டிபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு வழக்குல 2 விதமாக பார்க்கலாம். ஒன்னு ஐடென்டிபிகேஷன் ஆஃப் எ பர்சன்
ஆர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எ திங். ஒரு பொருளை அடையாளம் காணுதல் அல்லது ஒரு நபரை அடையாளம் காணுதல். ஒரு நபரை ஒரு வழக்கில் எந்த வழியிலெல்லாம் அடையாளம் காணலாம்? அது 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம், சிஆர்பிசில 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அதற்கு முன்னர் எப்படி இருந்ததுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். வாட் இஸ் அ போஸ்ட் சினாரியோ? நம்ம வந்து 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது பார்க்கணும். இருக்கு இதான் கொஸ்டின். இது எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா செக்ஷன் 9ல இருக்கும். செக்ஷன் 7க்கு இருக்கும். 7ல ஐடென்டிஃபிகேஷன் இருக்காது. ஐடென்டிஃபிகேஷன் ஒரு காஸ் அங்க இருக்கும். செக்ஷன் 7 எவிடன்ஸ் ஆக்ட்ல காஸ் அண்ட் எஃபெக்ட்னு ஒரு ஃபேக்ட் இருக்கு பாருங்க. ஒரு ஃபேக்டரி இஷ்யூவின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு காஸ், அந்த காசின் மூலமாக செக்ஷன் 9ல ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அல்லது ஒரு பொருளை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பாட் இருக்குன்னா சடன் பிரேக் போடுறதுனால வெஹிக்கிளோட டயர் மார்க் இருக்கும். அது நீங்க 7 இல்லஸ்ட்ரேஷன்ல பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரகிள் மூலமாக ஒரு மார்க்ஸ் ஏற்படும்ங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. இல்லஸ்ட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்கும் செக்ஷன் 7ல. ஸோ ஒரு மார்க் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் செக்ஷன் 9ல ஐடென்டிஃபிகேஷனா மாறும். என்னதுக்கு ஐடென்டிஃபிகேஷன்? இந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு, ப்ரூவ் பண்றதுக்கு அந்த டயர் மார்க் தேவைப்படும். இந்த டயர் இந்த கார்ல உள்ள டயர். ஸோ ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஒரு காரோட டயர் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இதை இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா ரெஸ் இப்சோ லிக்யூட்டார் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் உண்டு. The thing speaks for itself. Res ipso loquitur. Things speaks for itself. ஸோ அந்த டயர் மார்க்கை வச்சே நீங்க சொல்லிடலாம் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லி. ஆக்சிடென்ட் பிளேஸ்ல தான் அந்த சடன் பிரேக் வரும்பொழுது டயர் மார்க் இருக்கும். அது நீங்க செக்ஷன் 7ல பார்க்கலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கு. ஸோ காஸ் அண்ட் எஃபெக்டுக்கும் செக்ஷன் 9க்கும் 7க்கும் 9க்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ரெண்டையும் பிரிச்சு படிக்க முடியாது. வித் ரிகார்ட் டு தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பர்சன் ஆர் எ திங். ஒரு நபரை அடையாளம் காண்பதற்கோ ஒரு பொருளை அடையாளம் காண்பதற்கோ செக்ஷன் 9 மட்டும் உதவாது. செக்ஷன் 7ஐயும் சேர்த்து படிக்கலாம். இப்ப அந்த அடையாளம் பண்றோம் பாருங்க, அடையாளம் காண்றோமே ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ, இது சம்பந்தமாக 2005க்கு முன்னக்கூட்டி என்ன இருந்தது சட்டத்துல? இப்ப 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன மாதிரியாக சினாரியோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 2005 வரை there was a gray area in law. gray area means ஒரு மங்கலான பகுதி, விடை காண முடியாத ஒரு ப்ரொவிஷன்ஸ் தான் எதை பொறுத்தளவில் இருந்ததுன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எ பர்சன், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எ திங்கை பொறுத்தளவு இருந்தது. ஸோ 2005க்கு முன்னாடி வந்து there is no specific provision either in CRPC or in Indian Evidence Act as to how to conduct that identification test. Whether the party to the suit or proceeding can be compelled to undergo such a test. Whether party to the suit or proceeding is compelled to undergo such a test, identification test. இதெல்லாம் 2005க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை. நீங்க சிவில் வழக்குகள் எடுத்துட்டாலும் சரி, கிரிமினல் வழக்குகள் எடுத்துட்டாலும் சரி, எப்படி வந்து ஒருத்தர் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கம்பல் பண்ண முடியும்? இப்போ இன் கேஸ் ஆஃப் லெஜிட்டிமசி ஆர் பெட்டானிட்டி இன் சிவில் கேசஸ், மெயின்டெனன்ஸ் கேஸாக இருக்கட்டும், டைவர்ஸ் கேஸாக இருக்கட்டும்,
ஸோ இதுல வந்து பெட்டானிட்டி லெஜிட்டிமசி முக்கியமாக பார்க்கப்படும். செக்ஷன் 112 பாத்தீங்கன்னா அங்க லெஜிட்டிமசி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் 112. ஸோ லெஜிட்டிமசியை ஃபிக்ஸ் பண்றது எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஒருத்தர் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினா லெஜிட்டிமசியை ப்ரூவ் பண்ணலாம். ஒருத்தர் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினால் பெட்டானிட்டியை ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா ஒருத்தரை எப்படி கட்டாயப்படுத்துறது? கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா? அல்லது கிரிமினல் வழக்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போலீஸுக்கு அதிகாரம் இருக்கா? ரேப் கேஸ்ல வச்சுங்க, ஒரு சைல்டு பார்ன் அவுட் ஆஃப் அஃபென்ஸ் ஆஃப் ரேப், அந்த சைல்டு அந்த அக்யூஸுக்கு பிறந்தது தானா அவுட் ஆஃப் ரேப் அப்படிங்கிறத பார்க்கணும்னா யாரையா ஒருத்தர் அதுல வந்து பிளட் டெஸ்ட்டுக்கோ அல்லது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கோ உட்படுத்தணும், சயின்டிபிக் டெக்னிக்ஸ். ஆனா 2005 வரைக்கும் அதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. லால சிஆர்பிசில எவிடன்ஸ் ஆக்டிவோ இல்லை. ஆனாலும் நிறைய வழக்குகள்ல என்ன பண்ணிருக்காங்க நீதிமன்றங்கள், அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதிகாரமிலே இல்லாமல் அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமானா அதுவும் முடியாது. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை சிவில் நீதிமன்றங்களும் கிரிமினல் கோர்ட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 151 சிபிசி 1908. 151 சிபிசி 1908. இது inherent powers of the court, civil court. So civil court is having inherent power to do justice. அவ்வளவுதான். ஜஸ்டிஸுக்காக இன்ஹரண்ட் பவர்ஸை சிபிசில 151ல உரிமையல் நீதிமன்றங்கள் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கிரிமினல் கோர்ட்டு வந்து 482ல ஹைகோர்ட்டு ஃபார் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறதுக்கான அதிகாரத்தை வைத்திருந்ததாக அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, செக்ஷன் 75E சிபிசி 1908. 75E சிபிசிலையும் ஒரு ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷன் வந்து சயின்டிபிக் டெக்னிக்கல் ஆர் எக்ஸ்பர்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு, சயின்டிபிக் டெக்னிக்கல் ஆர் எக்ஸ்பர்ட் இன்வெஸ்டிகேஷன் நடத்துவதற்கு இந்த ப்ரொவிஷன் கீழே உரிமையல் நீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் வந்தது. இதன் அடிப்படையில தான் இந்த நீதிமன்றங்கள் வந்து பிஃபோர் 2005 எல்லா உத்தரவுகளையும் பிறப்பிச்சுட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஐடென்டிபிகேஷனுக்கு, டெஸ்ட் ஆஃப் ஐடென்டிபிகேஷன். ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கான டெஸ்ட் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட், செமன் டெஸ்ட், ஹேர் டெஸ்ட், ஹேண்ட் ரைட்டிங், சிக்னேச்சர், வாய்ஸ் சாம்பிளிங், டிஎன்ஏ ப்ரொஃபைலிங், ஃபுட் பிரிண்டிங், ஃபிங்கர் பிரிண்டிங் மாதிரி ஃபுட் பிரிண்டிங். ஸோ இது எல்லாமே சயின்டிபிக் டெஸ்ட். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க செக்ஷன் 45 இருக்குல்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 45 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் எ ப்ரொவிஷன், இட்ஸ் எ நாட் எ ப்ரொவிஷன் எம்பவர் த கோர்ட் ஆர் போலீஸ் டு undergo, compel to undergo a particular person to such a test. செக்ஷன் 45 வந்து நீதிமன்றத்துக்கோ காவல்துறைக்கோ ஒரு நபரை ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய செக்ஷன் இல்ல 45. அப்படி ஒரு டெஸ்டின் மூலமாக பெறப்பட்ட ஒரு பொருண்மை இருக்கு பாருங்க, ஒரு ஒப்பீனியன், அந்த எக்ஸ்பர்ட் ஆஃப் த ஒப்பீனியன் ரெலவென்ட்னு சொல்லக்கூடியதான் செக்ஷன் 45. So section 45 is only a relevancy portal அப்படின்னு சொல்லுவாங்க. Relevancy portal through which
the evidence already available. ஒரு டெஸ்டின் மூலமாக பெறப்பட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த எவிடன்ஸை நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு பயன்படும். இட்ஸ் a relevant relevancy portal through which certain evidence already available be let in evidence before the court. இதுக்கு தான் செக்ஷன் 45 உதவிகரமாக இருக்கும். பட் செக்ஷன் 45 is not the source of power. 45 is the not the source of power either for the court or for the police to order for such a test. So இப்போ 45 னுடைய ரெலவன்சி எதுக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ செக்ஷன் 9ல உள்ள விஷயம் 45ல இல்லை. அதனால இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு 2005 முன்னாடி வர என்ன பண்றதுனே தெரியாம நீதிமன்றங்கள் இயங்கிக்கிட்டே வர்றாங்க. ஆனா இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் 151 75 இசிபிசி 482 சிஆர்பிசியை பயன்படுத்திட்டு வராங்க. பட் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா 45ல தான் அது இருக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் பவர் நினைச்சுக்கிட்டே நம்மளும் எவிடன்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருந்தோம். கோர்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டே இருந்தது. ஆனா அது இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா சில முக்கியமான கேசஸ் இருக்கு. கௌதம் GOUTAM கௌதம் கந்து KUNDU கௌதம் கந்து versus State of West Bengal versus State of West Bengal AR 1993 Supreme Court page 2295 இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க the court cannot compel. இது வருஷம் பார்த்துங்க 1993. the court cannot compel anyone to give a sample of blood for analysis. இதான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. cannot compel anyone to give sample of blood for analysis அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா there is no specific provision either in CPC or CRPC. அப்புறம் போஸ்ட் அமெண்ட்மெண்ட் டெசிஷன் இந்த 2005 அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் கம்டி தேவி KAMTI கம்டி தேவி versus போஷிராம் BOSHI ராம் RAM போஷிராம் AR 2001 Supreme Court page 2226 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க இந்த வழக்குலனா there is no provision even in Indian Evidence Act. ஏன்னா இதெல்லாம் எவிடன்ஸ் சம்பந்தப்பட்டது தானே. இந்த டெஸ்டோட ரிசல்ட் எல்லாமே எவிடன்ஸ்ல ரெலவெண்ட் ஆகுது 45ல. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா there is no provision in Indian Evidence Act to hold these modern test. அதுக்கப்புறம் இன்னொரு டெசிஷன் பாருங்க. மாயாராம் MAYA ராம் RAM மாயாராம் versus கமலா தேவி KAMLA கமலா தேவி AR 2008 Himachal Pradesh HP page 43.
இந்த ஹைகோர்ட் கௌதம் கந்து கேஸினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல, அதை ஃபாலோ பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணி the court cannot force a party to the suit or proceeding. The court cannot force a party to undergo the DNA test. DNA test கூட நீ கட்டாயப்படுத்த முடியாது. பட் என்ன சொன்னாங்கன்னா இன்டெலிஜென்டா, the court can draw an adverse inference against the party who refuses to undergo such a test. அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். எந்த ஒரு நபர் அந்த பரிசோதனைக்கு உட்பட மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஒரு எதிரடை அனுமானம் செய்து கொள்ளலாம். 114G. ஆனா என்ன இஷ்யூ வந்ததுன்னா அதோட நிக்கல. என்ன இஷ்யூ பாருங்க, அதுல நீதிமன்றத்துக்கு இந்த டெஸ்டுக்கு ஒருத்தரை போக சொல்வதற்கு கட்டாயப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. அதிகாரமே இல்லைன்னு அப்புறம் என் மேல எப்படி நீங்க அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியும்னு ஒரு கொஸ்டினை கொண்டு வந்தாங்க. அதிகாரம் இருந்து ஒரு நபர் அந்த பரிசோதனைக்கு உட்பட மறுத்தால் நீங்க எதிரே அனுமானம் அவருக்கு எதிராக எடுக்கலாம். இஃப் த எவிடன்ஸ் withheld by a party, நீங்க 114Gல பாத்தீங்கன்னா இருக்கும். So court is in lack of power. How the negative inference can be drawn அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அது போக இந்த டிஎன்ஏ டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்டுகளை பொறுத்தளவுல வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21 அப்படின்னு ஒரு கொஸ்டினையும் முன்வைக்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் இன்ஃபரன்ஸ் cannot be drawn அப்படிங்கிறதுதான் பொசிஷன் ஆஃப் லாவாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னென்னலாம் வந்ததுன்னு பாருங்க. சிஆர்பிசில 54 கேபிட்டல் ஏ அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. 54 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி. இந்த 54 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி படி which confers power upon the court. இப்பதான் நீதிமன்றத்துக்கு முதல்ல அதிகாரம் வருது. conferred power upon the court for the first time to order test identification period. முதல்ல டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரியடுக்கே நடத்த சொல்வதற்கு நீதிமன்றத்துக்கு 2005க்கு முன்னாடி வரைக்கும் அதிகாரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரியட் இதை நடத்துறதுக்கு 54A கீழே நீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. சோ நீதிமன்றம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேணும்னு சொன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. எந்த நீதிமன்றம் அந்த உத்தரவு பிறப்பிக்கலாம் ஃபார் கண்டக்டிங் த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரியட்னா, ஃபர்ஸ்ட் த கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கும். த கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் it is empowered to pass the order for conducting test identification period. ஒன்னு. ரெண்டாவது, கோர்ட் சுயமோட்டாவாக செக்ஷன் 54A கீழே டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரியட் நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கலாமான்னு கேட்டா, இட் இஸ் டன் பை த கோர்ட் அண்ட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். ஒரு ரெக்வஸ்ட் வேணும். சுயமோட்டாவும் செய்ய முடியல நீதிமன்றத்தால. May on the request of the officer in charge of the police station. So court has no power to act suyamoto. Only on the request of the officer in charge of the police station. ஆபீசர் வந்து ரெக்வஸ்டேஷன் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க கூடாது. ஒரு வழக்குல ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரியட் நடத்தணும் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நீதிமன்றம் உடனே எஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் த கோர்ட் மஸ்ட் கன்சிடர் த நெசசிட்டி ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த அஃபென்ஸ். ஸோ அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரியடுங்கிறது அது விசாரணையின் அவசியமான ஒன்றாக உள்ளதா இல்லையான்னு நீதிமன்றம் முதல்ல கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 3. 4வது,
ஹவு டு கண்டக்ட் த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட், எப்படி டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துறது, ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா? இல்ல, எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. ஸோ அப்போ டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துறதுக்கு ப்ரொசீஜர் வேணுமே. இந்த ப்ரொசீஜரை வந்து டிசைட் பண்ணக்கூடியது கோர்ட். எந்த கோர்ட் உத்தரவு பிறப்பித்ததோ அந்த கோர்ட் தான் அந்த ப்ரொசீஜரை வந்து நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆனா அந்த 53A முன்னோட்டியே ஆந்திரா ஹைகோர்ட் சில ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. ஆந்திர பிரதேஷ் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், ஆந்திர பிரதேஷ் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அண்ட் சர்க்குலர் ஆர்டர் 1990. எப்ப பாருங்க, 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னோட்டியே ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு சர்க்குலரு, ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸும் சர்க்குலரும் இஷ்யூ பண்றாங்க. அதுல சொல்றாங்க, இதை எடுத்து நீங்க நெட்ல பாத்துங்க, அது ஒரு பெரிய ஏரியா, அது நம்ம ஃபுல்லா அதை பார்க்க வேண்டாம். ஆந்திர பிரதேஷ் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அண்ட் சர்க்குலர் ஆர்டர் 1990. இந்த ஆர்டர்ல எப்படி எப்படி என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்தணும் ரொம்ப தெளிவா அழகா கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஆந்திர பிரதேஷ் போலீஸ் மேனுவல் 2001, ஆந்திர பிரதேஷ் போலீஸ் மேனுவல் 2001 ஆன் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் டிப்னு போட்டுருங்க. ஆந்திர பிரதேஷ் போலீஸ் மேனுவல் 2001 ஆன் டிப், பார்ட் 1 வால்யூம் 2, பார்ட் 1 வால்யூம் 2. இதுல ப்ரொசீஜரை தெளிவா கொடுத்தாங்க. டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் எப்படி நடத்தணும், ஐடென்டிஃபை பண்ண வரக்கூடிய விட்னஸை எங்க வச்சிருக்கணும், எத்தனை பேரை ஒரு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்ல எத்தனை சஸ்பெக்டட் அக்யூஸை நிறுத்தலாம், சிங்கிளா தான் நிறுத்தணுமா, 2 பேர் நிறுத்தலாமா, ஒரு சஸ்பெக்டட் அக்யூஸை நிறுத்தினா எத்தனை டம்மி பர்சன்ஸை நிப்பாட்டணும், இது எல்லா விவரங்களையும் இந்த மேனுவல்ல தெளிவா சொல்றாங்க. இதைத்தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடை பொறுத்த அளவுல. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேஸ் ஒன்னா நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு, ராமநாதன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ராமநாதன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் எப்படி நடத்தணுங்கிறத பத்தி என்ன அவசியம் இருக்குது, டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துறதுக்கு அது மேண்டேட்ரியா இல்லையா, அப்படி நடத்தணும்னு சொன்னா அது இன்வெஸ்டிகேஷனுக்கான நெசசிட்டியா இல்லையா, எத்தனை பேரை வச்சு நடத்தணும், எத்தனை விட்னஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லணும், எல்லா விவரங்களையும் அவங்களும் சொன்னாங்க. ராமநாதன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுல AR 1978, AR 1978 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1201, 1201. சரி, டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட ஒரு அக்யூஸ்ட் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்தது. டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட பொறுத்தளவுல கேன் a suspect claimed as a matter of right, அது முடியாதுட்டாங்க. மேட்டர் ஆஃப் ரைட்டா ஒரு அக்யூஸ்ட் கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் a duty of the investigating officer. அவருக்கு தான் தெரியும் இன்வெஸ்டிகேஷன் எந்த ரைட் லைன்ல போகுதா இல்லையான்னு சொல்லி. இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்ல டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்ங்கிறது whether the investigation is going on in right direction, in right line அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் பிஃபோர் த கோர்ட். அதற்காகத்தான் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட். ஸோ அக்யூஸ்ட் ஹேஸ் நோ ரைட் டு கிளைம் டு கண்டக்ட் த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் அஸ் எ மேட்டர் ஆஃப் ரைட் அப்படின்னாங்க. பிரகாஷ் ஒரு வழக்குல தான் சொல்றாங்க, பிரகாஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2014 Criminal Law Journal, 2014 Criminal Law Journal, page 2503, 2503, Supreme Court, within bracket Supreme Court. இந்த ஜட்ஜ்மெண்ட்லயும் ரைட் ஆஃப் த அக்யூஸ்ட பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இப்படியே இருக்கும் பொழுது 2005 அமெண்ட்மெண்ட்ல 54 கேபிட்டலே வந்துருது. அது கோர்ட்டுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அது எப்படி நடத்தணும்னு முடிவு செய்ய வேண்டிய மேனர் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்ங்கிறத கோர்ட் டிசைட் பண்ணணும்னாங்க. அதுக்கப்புறம் 54 இருக்கு பாருங்க, 54 CRPCல 54 CRPC 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 54 CRP
டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடுக்கு அஸ் எ மேட்டர் ஆஃப் ரைட்ஸ் அக்யூஸ்ட் கிளைம் பண்ண முடியாது. ஆனா மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுல 54 CRPCல the accused is given the right to claim medical examination of his own body. அவன் தன்னை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு கேட்கும் உரிமை உண்டுட்டாங்க. to disprove his guilt. 54ல மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு தன்னை உட்படுத்துவதற்கு அவன் நீதிமன்றத்துல கோரிக்கை வைக்கலாம். அந்த ரைட் அக்யூஸ்ட் கொடுக்குறாங்க டு டிஸ்ப்ரூவ் ஹிஸ் கில்ட். பட் 54A does not confer the right on the accused to demand for test identification period. So இப்ப மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த அரஸ்டட் பர்சனை பொறுத்தளவுல 53ல ஒண்ணு சொல்றாங்க. 53 CRPC. 53 CRPCல examination of the person of an accused is necessary. Medical examination of the accused person is necessary at the request of the police officer, not below the rank of sub-inspector. At the request of the police officer, not below the rank of sub-inspector. ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாருன்னா மெடிக்கல் பிராக்டிஷனர் அவனை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உட்படுத்தலாம். என்ன டெஸ்டுக்கு உட்படுத்துறது? பிளட் டெஸ்ட் பண்ணலாமா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாமா, செமன் டெஸ்ட் பண்ணலாமா, சொட்டு பார்க்கலாமா, ஹேர் டெஸ்ட் பண்ணலாமா, என்னென்ன டெஸ்ட்டுக்கு பண்ணலாம்? இங்கதான் அதுக்கு ஆன்சர் இருக்கு. 53ல பாத்தீங்கன்னா will offered evidence, ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க பாருங்க, will offered evidence as to the commission of an offense, it shall be lawful for a medical practitioner. அதுக்கப்புறம் ஒரு கமா இருக்கும் பாருங்க, மெடிக்கல் பிராக்டிஷனர் கமா, அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஆக்டிங் அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர் நாட் த பிலோ ரேங்க் ஆஃப் ஏ சப் இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் ஒரு கமா இருக்கு. டு மேக் சச் an examination as is reasonably necessary to ascertain the facts which offered such evidence. என்ன பரிசோதனை அந்த வழக்குக்கு அவசியம் என்று மெடிக்கல் பிராக்டிஷனர் கருதுகிறாரோ அந்த பரிசோதனை செய்யலாம். பிளட் டெஸ்ட் பண்ணணுமா பண்ணலாம், சொட் டெஸ்ட் பண்ணணுமா பண்ணலாம், ஹேர் டெஸ்ட் பண்ணணுமா பண்ணலாம், செமன் டெஸ்ட் பண்ணணுமா பண்ணலாம், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணுமா பண்ணிக்கலாம். ஸோ 53 அதுக்கு ஒரு ஆன்சரை மறைமுகமாக கொடுத்துருக்காங்க. ஆனா அதுலேயே எக்ஸ்பிளனேஷன் டு செக்ஷன் 53 ஒன்று இருக்கு பாருங்க. The examination shall include blood, blood stain, semen, swab, sputum, sweat, hair sample, fingernail clippings, DNA profiling, and such other test which the registered medical practitioner thinks necessary in a particular case. So இப்ப என்ன டெஸ்ட்னாலும் பண்ணலாம். ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் ஒரு வழக்குக்கு என்ன அவசியம் நினைக்கிறாரோ அந்த டெஸ்டுக்கெல்லாம் அந்த குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட நபரை என்ன செய்யலாம், பரிசோதனைக்கு உட்படுத்தலாம். இதுக்கு டு யூஸ் சச் ஃபோர்ஸ் as is reasonably necessary, ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது 53ல இருக்கு. என்ன ஃபோர்ஸ் தேவையா அந்த ஃபோர்ஸை பயன்படுத்த. காலை கட்டி போடணுமா, பெட்ல கட்டி போட்டா தான் அவன் டெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னா காலை கட்டிட வேண்டியதான். காலை கையை கட்டி போட்டு இந்த டெஸ்ட் அவங்க பண்ணலாம். ஸோ யூஸ் அ நெசசரி ஃபோர்ஸ். எப்ப யூஸ் பண்ண வேண்டியிருக்கும்னா இஃப் ஹி இஸ் அன் அன்வில்லிங், அவன் விருப்பத்துக்கு மாறாக அது எடுக்கப்படுது. இது விருப்பத்துக்கு மாறாக எடுப்பதற்கு ரெக்வசிட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாங்கிறாங்க 53ல. அதுபோல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் இன் ரேப் கேசஸ் அது தனியாவே கொடுக்குறாங்க. 53 கேபிட்டல் A1, 53 கேபிட்டல் A1ங்கிற அதே ஐடென்டிக்கல் பவர்ஸ் இருக்கு. பட் இன் கேஸ் ஆஃப் ரேப் 53ல சொல்லப்பட்டதுதான் 53 கேபிட்டல் A1ல சொல்றாங்க. அது ஸ்பெஷலி மென்ட் ஃபார் ரேப் கேசஸ்.
அதுல டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் சேர்த்தே கொடுறாங்க. description of the material taken from person of the accused for DNA profiling. ஸ்பெஷலாகவே இந்த ப்ரொவிஷன்ல சொல்லிட்டாங்க டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் என்ன வேணுமோ அந்த சாம்பிள் எடுத்துக்கலாம்னு. அந்த டெஸ்கிரிப்ஷனை மட்டும் நோட் பண்ணணும் அவருடைய ரிப்போர்ட்லங்கிறான். அடுத்தது ரிப்போர்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பை எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஆஸ் எவிடன்ஸ். ரிப்போர்ட் ஆஃப் identification by executive magistrate as evidence under section 291 capital A subclass 1. 291 capital A subclass 1 CRPC 1973. In the report of identification இருக்கு பாருங்க, memorandum that is called as memorandum of identification prepared by the executive magistrate or a judicial magistrate, யாரானாலும் இருக்கலாம். இங்க 291 capital A 1ன்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் படி அந்த ரிப்போர்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷனை எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் சைன் பண்ணி கொடுத்துட்டால் it may be used as evidence. May be used as evidence. அப்படின்னா என்ன அர்த்தம்? Without calling such a executive magistrate as a witness before the court. இங்க எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை நீதிமன்றத்துக்கு கூப்பிடவே வேண்டாம், சாட்சியாக அழைக்க வேண்டாம் ப்ராசிக்யூஷன். அந்த மெமோரண்டம் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்க, ரிப்போர்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் அதை நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணாலே போதும். மே பி யூஸ்ட் அஸ் எவிடன்ஸ். நீங்க சிஆர்பிசில பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன் இருக்கு. மே பி யூஸ்ட் அஸ் எவிடன்ஸ், ரீட் இன் எவிடன்ஸ், admit in evidence, use in evidence அப்படின்னு நிறைய ப்ரொவிஷன் இருக்கு சிஆர்பிசில. ஒண்ணுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இங்க 291 capital A 1 CRPC பொறுத்தவரை may be used as evidence. So may be used as evidence na the presence of the particular witness who prepared the report of identification is dispensed with. அவர் நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம்ன்றதா, அவருடைய வருகையை தவிர்க்கிறாங்க. அதையும் எவிடன்ஸாக பயன்படுத்தலான்ட்டாங்க. அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் 1920ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் 1920 செக்ஷன் 5 and 6. இந்த 291 கேபிட்டல் A 1 இருக்கு பாருங்க, அந்த அமெண்ட்மெண்ட் வருவதற்கு முன்னர் வரை அந்த ரிப்போர்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் யார் தயார் பண்ணாங்களோ அவங்க நிச்சயமாக கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும், விட்னஸா அப்பியரே ஆகணும், அவங்க என்ன செய்தாங்கிற விஷயத்த சொல்லி ஆகணும், சாட்சியமாக கொடுத்தாகணும். அது பிரேயர் டு த அமெண்ட்மெண்ட். பட் அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லைட்டாங்க. அதுதான் 291A சப்கிளாஸ் 1. சரி, இப்ப இதுக்கு அப்புறம் ஐடென்டிஃபிகேஷனை பொறுத்தளவுல இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வாய்ஸ் சாம்பிளிங் ஐடென்டிஃபிகேஷன். இப்ப மற்ற எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சுது. பிளட் டெஸ்ட், செமன் டெஸ்ட், சோட் டெஸ்ட், ஸ்புட்டம், முட்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வாய்ஸ் சாம்பிளிங் டெஸ்ட். வாய்ஸ் சாம்பிளிங் டெஸ்ட கொடுக்க சொல்ல முடியுமா? அதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா? பார்ட்டி டு த சூட் ஆர் ப்ரொசீடிங். சிவில் வழக்குலையும் எடுத்துருங்க, கிரிமினல் வழக்குலையும் எடுத்துக்கோங்க. வாய்ஸ் சாம்பிளிங் டெஸ்ட் கொடுக்க சொல்வதற்கு நீதிமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை. செக்ஷன் 311 கேபிட்டல் A CRPC ஒரு அமெண்ட்மெண்ட்ல ஒரு செக்ஷன் கொண்டு வந்தாங்க. 311 கேபிட்டல் A. 311 கேபிட்டல் A CRPC எதை சொல்றாங்கன்னா, the court is empowered to pass an order directing a person to give specimen signature handwriting. ஸ்பெசிமென் சிக்னேச்சர் ஹேண்ட் ரைட்டிங்கையும் கொடுக்க சொல்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கலாம். அதுக்கான அதிகாரத்தை கொடுத்ததுதான் 311 கேபிட்டல் A. ஆனா 311 கேபிட்டல் A மூலமாக an accused person cannot be compelled to give voice sample of him. அவனுடைய வாய்ஸ் சாம்பிளை கொடுக்க சொல்றதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. 311ல கொடுக்க சொல்றது என்னன்னு பாத்துங்க. with the aid of 311A, court cannot pass an order and by directing an accused person to give his voice sample. அப்போ வாய்ஸ் சாம்பிளை எப்படித்தான் கொடுக்க வைக்கிறது?
அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. வாய்ஸ் சாம்பிளை வந்து cannot be compelled to giveங்கிறதுக்கு ராகேஷ் RAKESH ராகேஷ் பிஸ்ட் BISHT ராகேஷ் பிஸ்ட் வெர்சஸ் CBI 2007 Volume 1 JCC page 482. அப்புறம் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு 2013 Volume 1 MLJ page 302. So there is no express provision either in CRPC or Indian Evidence Act empower the court to direct a particular person to give his voice sample. இதுவரைக்கும் இல்ல. Section 73 Indian Evidence Act இருக்கு. அதுல எதெல்லாம் கொடுக்க சொல்றாங்கன்னு பாத்துங்க. Section 73 Indian Evidence Actல என்ன சொல்றாங்க? Comparison of signature, writing, seal with others admitted or proved தான். எதெல்லாம் சொல்றாங்க? Signature, writing or seal. இந்த 73ல இந்த அதிகாரமும் signature, writing or seal எப்பன்னு கேட்டீங்கன்னா ப்ரீ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ் இல்ல. ப்ரீ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல ஒரு நீதிமன்றம் 73 பயன்படுத்த முடியாது. போஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ் after filing the charge sheet during the course of inquiry or trial. So அப்படின்னா after completion of the investigation அப்பதான் section 73 ஆபரேட் ஆகும். அது வரைக்கும் court has no power under section 73 to direct a person to give his handwriting or signature or seal for comparison. கொடுக்க சொல்ல முடியாது. வாய்ஸ் சாம்பிளுக்கு இல்ல, வாய்ஸ் சாம்பிளுக்கும் எந்த ப்ரொவிஷனும் இல்ல. ஆனா சில கேஸ்ல இருக்கு. ரிட்டேஷ் RITESH ரிட்டேஷ் சின்ஹா SINHA ரிட்டேஷ் சின்ஹா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி AR 2013 Supreme Court page 1132. இங்க வாய்ஸ் சாம்பிளை கொடுக்க சொன்னதுல வந்து 2 ஜட்ஜஸ்க்குள்ள வந்து கான்ஃபிளிக்டிங் ஒப்பீனியன் வந்துச்சு இந்த கேஸ்ல. நீங்க செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாவை மனசுல வச்சீங்க. அது ஒரு பெக்யூலர் ஃபேமஸ் கேஸ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கடைசிக்கு வரும். பட் இந்த ரிட்டேஷ் சின்ஹா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபில 2 ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்ல இதை டீல் பண்ணும்போது 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கான்ஃபிளிக்டிங் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. தென் த மேட்டர் ரெஃபர் டு லார்ஜர் பெஞ்ச். என்ன அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட்? ஏன் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் வந்து ஒரே ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை எப்படி வந்துன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகிள் 20 சப்கிளாஸ் 3 ஒருத்தர் எடுக்கிறார். ஆர்டிகிள் 20 சப்கிளாஸ் 3 protect an accused person from being compelled to give his voice. Compelled to give his voice sample during the course of investigation into an offense. So புலன் விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அக்யூஸ்ட் அவருடைய வாய்ஸ் சாம்பிளை கொடுப்பதற்கு கட்டாயப்படுத்த முடியாது பிகாஸ் ஆஃப் ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3. நாங்க அது போக இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன் இன் எனி லா, எந்த சட்டத்திலையும் அதற்கான குறிப்பிட்ட பிரிவு எதுவும் இல்லை. அப்படிங்கும்போது how can the court
authorize the investigating officer to record the voice sample of the accused person. எப்படி கோர்ட் சொல்ல முடியும்? 2 ஜஸ்டிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருந்த டிஜே எக்ஸாம்ல வந்து பிரிலிமினரில ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஜட்ஜி யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜி யாருன்னு கொஸ்டின் இருந்தது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க பாத்துங்க. இதுல வந்து அஃப்டப் ஆலம் ஏஎஃப் டிஏபி அஃப்டப் ஆலம் ஏஎல்ஏஎம் இவர் ஒரு ஜட்ஜி. ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் லேடிஷிப். ரஞ்சனா பிரகாஷ் தேசாய்ங்கிறது லேடிஷிப். சோ இந்த 2 ஜட்ஜஸ் தான் இந்த மேட்டர் டீல் பண்றாங்க. இந்த கேஸ்ல 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வரல. 2 பேருக்குள்ள ஒரே ஒரு அக்ரிமெண்ட் வந்தது இந்த வழக்குல. ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 இருக்கு பாருங்க. அதை பொறுத்தவரை 2 பேரும் ஒத்து போறாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் எந்த கேஸ் எடுத்துக்கிறாங்கன்னா, செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வழக்க உதவிக்கு எடுத்துக்கிறாங்க. செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஏஆர் 2010 சுப்ரீம் கோர்ட் 1974 2010 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1974. இப்போ டேக்கிங் ஆஃப் சாம்பிள், blood sample, semen, sweat, sputum, DNA profiling, இது எல்லாமே whether it amounts to testimonial compulsion in terms of article 20 subclass 3 அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இது எல்லாமே வந்து டெஸ்டிமோனியல் கம்பல்ஷன் ஆக இருக்க முடியுமா? அப்போ வாட் இஸ் மீன் பை டெஸ்டிமோனியல் கம்பல்ஷன்? What is meant by testimony? Testimony means a statement given by a witness before a court during trial, and further he would be subjected to all kinds of examination, chief, cross and re. Then his evidence would be treated as testimony. So testimonyங்கிறது ஒரு சாட்சி வாய்மொழியாக சாட்சியத்தை நீதிமன்றத்தில் வந்து கொடுக்கிறாரு, ஆவணத்தின் மூலமா கொடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் அபிஷேக், கிளாஸ்ல இருக்கேன்டா. கிளாஸ்ல இருக்கேன், ஒரு half an hour கழிச்சு கொடுக்கணுமா? ஓகே. சோ அந்த விட்னஸ் பாருங்க, சாட்சி, அவர் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுறார். அவருடைய சாட்சியம் உண்மையானதா, நம்பத்தகுந்ததா அப்படின்னு அவர் ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் பிறகு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் கால்ட் அஸ் டெஸ்டிமோனி. அப்ப அந்த டெஸ்டிமோனிக்கு கம்பல் பண்றதுதான் டெஸ்டிமோனியல் கம்பல்சன். வாய்மொழி சாட்சியமாக அவரை சொல்லுவது, ஒரு கட்டாயப்படுத்துவதுதான் டெஸ்டிமோனியல் கம்பல்சன். அப்ப ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 எதை பத்தி சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 என்ன சொல்றாங்க பாருங்க. No person of accused person shall be compelled to give his evidence against himself. ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை அவருக்கு எதிராக வாய்மொழி சாட்சியம் கொடுப்பதற்கு கட்டாயப்படுத்த முடியாது. That is called as testimonial compulsion. Whether the blood or semen or sweat or hair or some other physical substance taken from the body of the accused person amounts to testimonial compulsion. இதுதான் செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா டிசைட் பண்றாங்க. இதெல்லாம் whether it amounts to testimonial compulsion or the physical substance taken from the body of the accused person. இது physical substance சொன்னாங்க. It's not a testimonial compulsion. ஏதோ ஒரு உடலில் இருந்து ஒரு பொருள் எடுக்கப்படுகிறது. சப்ஸ்டன்ஸ், பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ், உடலிலிருந்து எடுக்கப்படக்கூடிய பொருள் என்பதும் வாய்மொழியாக சாட்சியம் சொல்வதற்கு கட்டாயப்படுத்துவது என்பதும் ஒன்றல்ல. இதான் செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. அதனாலதான் இன்னைய வரைக்கும் பிளட் டெஸ்ட், டிஎன்ஏ ப்ரொஃபைலிங், சொட்டு எல்லாமே எடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே சட்டம் பெர்மிட் பண்ணுது. அல்லது அது அல்ட்ரா வயஸ் ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 ஆக இருந்திருக்கும்.
சோ டெஸ்டிமோனியல் கம்பல்சன் ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3ல சொல்லப்பட்டது வேறு. இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்றத வந்து செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகால டெஸ்டிமோனியல் கம்பல்சன் இல்லைன்னாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஆலமும் ரஞ்சனா ஜஸ்டிஸ் பிரகாஷ் தேசாயும் ஆர்டிகிள் 23 பொறுத்தளவுல வந்து செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாவோட ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க. It is called as non-testimonial evidence. Taking of sample of blood, etc., is called as non-testimonial evidence, which is not barred by Article 20 subclass 3. நாங்க ஆனா giving of voice sample for the purpose of investigation cannot be included in the expression to be a witness. அப்போ giving a voice sample இருக்கு பாருங்க, அதை வந்து மற்ற டெஸ்டோட ஈக்குவல் பண்ண முடியாதுன்னு அங்கதான் ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது. இப்போ வாய்ஸ் சாம்பிள் நீங்க கேக்குறீங்க, ஒரு நீதிமன்றம் கொடுக்க சொல்றாங்க, நீதிமன்றத்துல இருந்து அந்த அக்யூஸ்ட் வாய்ஸ் சாம்பிளை கொடுக்குறான். அது எதோட கம்பேர் பண்ணி பாக்குறதுன்னா, ஏற்கனவே ஒரு கான்வர்சேஷன் இருக்கு, எலக்ட்ரானிக் மீடியால ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், அதை கம்பேர் பண்ணி பாக்குறது தான் அந்த வாய்ஸ் சாம்பிள் எடுக்கணும். இப்ப அந்த கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனுக்கு பாருங்க, அதுல அவன் கிரைம பூரா ஒத்துக்கிறான், கன்ஃபெஷன் இருக்குன்னு வைங்க. அப்படி ஒரு கான்வர்சேஷன் ஒரு கன்ஃபெஷனல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னா வாய்ஸ் சாம்பிள் கொடுக்க சொல்ல முடியுமா? அது டெஸ்டிமோனியல் கம்பல்ஷனா இல்லையா? அங்கதான் இஷ்யூ வருது. அது டெஸ்டிமோனியல் கம்பல்ஷனாக மாறிடும். மற்ற பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க பாருங்க, அது டெஸ்டிமோனியல் கம்பல்சன் இல்ல ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3ல. ஆனா நீங்க வாய்ஸ் சாம்பிள் எடுக்கிறீங்க, அந்த சாம்பிளினுடைய ஒரு பார்ட் வந்து அவனுடைய கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் கால்ட் as இன்கல்பேட்டரி ஸ்டேட்மெண்ட். அது இன்கல்பேட்டரி ஸ்டேட்மெண்டாக இருந்தால் அந்த வாய்ஸ் சாம்பிளுக்கு கட்டாயப்படுத்த முடியாது. அப்படிங்கிறதான் இந்த ஆலமுக்கும் ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய்க்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகுது. அப்போ அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து ஜஸ்டிஸ் தேசாய் என்ன சொல்றாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஆர்டர் அந்த வாய்ஸ் சாம்பிள் கொடுக்க சொல்றதுக்கு உத்தரவு போடுறதுக்கு அதிகாரம் இருக்கு. பிகாஸ் ஆஃப் செக்ஷன் 5 ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் 1920 நாங்க செக்ஷன் 5 ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் 1920 அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றாங்க. ஆனா அவர் ஒத்துக்கல ஆலம். ரெண்டு பேருக்குள்ள இஷ்யூ வருது. அது போக செக்ஷன் 5 ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் 1900 பிரிசனர்ஸ் ஆக்ட் 1900 செக்ஷன் 5ல அதுக்கான மெஷர்மெண்ட்டுக்கான வார்த்தை ஒரு டேர்ம் இருக்கு, மெஷர்மெண்ட். பட் ஆலம் என்ன சொல்லிட்டானா, அஃப்டாஃப் ஆலம் வந்து டிஸ்அக்ரீட் வித் தி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். நவ் த மேட்டர் ரெஃபர் டு தி லார்ஜர் பெஞ்ச். எந்த வருஷம் பாருங்க, 2013ல லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் ஆகி போச்சு. இன்னைய வரைக்கும் லார்ஜர் பெஞ்சில இருந்து இன்னைய வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் வரல. ஸோ இதுதான் லீகல் பொசிஷன். ஆனா இன்னொரு வழக்கு இருக்கு பாருங்க, அவங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட் அதை வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. அடுத்த வழக்குல when the matter is pending before the larger bench, the same question arises before the அலகாபாத் ஹைகோர்ட். அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு மேட்டர் இதே மாதிரி வருது. லீனா கட்டியார், LEENA, லீனா கட்டியார், KATIOAR, லீனா கட்டியார் versus ஸ்டேட் ஆஃப் UP 2015 Volume 4 ADJ page 348 High Court. இங்கேயும் இதே இஷ்யூ வருது. அங்கேயும் வந்து செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா கேஸையும் டிஸ்கஸ் பண்றாங்க, இந்த ரிதேஷ் சின்ஹா கேஸையும் டிஸ்கஸ் பண்றாங்க. ரிதேஷ் சின்ஹா கேஸ் படி அது லார்ஜர் பெண்டிங்ல பெண்டிங்ல இருக்கு, அதை பத்தி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாவை ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு வித்தியாசமான
ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வாய்ஸ் சாம்பிள் கொடுக்க சொல்வதற்கு அதிகாரம் உண்டா இல்லையான்னு பார்க்கும்போது அவங்க அந்த அதிகாரத்தை எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா 165 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. So magistrate has empowered to order for taking voice sample under section 165 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு லார்ஜர் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் நான் ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூபி அலகாபாத் ஹைகோர்ட்ல இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அப்படியே இது வரைக்கும் நிக்குது. இதுதான் போஸ்ட் சினாரியோ பொறுத்தளவுல டெஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் இன் சிஆர்பிசி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா பார்ட்டிசிபென்ட்ஸ்? எஸ் சார். எஸ் சார். ஓகே. Next question. Distinction between conspirator and accomplice. Distinction between conspirator and accomplice. Accompliceக்கும் accompliceனா குற்றமேற்ற சான்றாளி. அதுதான் கரெக்டான தமிழ் வார்த்தை. அவன் குற்றத்தை ஏத்துக்கிறான், அவன் கொடுக்க போறது சான்று. உடன் குற்றவாளி தான் கிடையாது, அது கோஅக்யூஸ்ட். குற்றம் ஏற்ற சான்றாளி. கான்ஸ்பிரேட்டர்னா சதிகாரன். சோ இந்த கான்ஸ்பிரேட்டருக்கும் அக்கம்ப்ளிஷுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ரெண்டு பேரும் ஒரே ஆள் மாதிரி இருப்பான். Conspirator is a partner in the commission of crime. Conspirator is a partner in the commission of crime. அப்ப அக்கம்ப்ளிஷுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லையான்னு கேட்கக்கூடாது. அக்கம்ப்ளிஷ் இஸ் ஆல்சோ a partner in the commission of crime. இது ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை தான். நமக்கு இப்ப டிஸ்டிங்ஷன் வேணும். சோ கான்ஸ்பிரேட்டர் வந்து ஒரு கமிஷன் ஆஃப் கிரைம்ல எப்ப இருப்பாரு? Before the commission of crime. He was a partner before the commission of crime. கான்ஸ்பிரசில இருக்கிறவன் ஒரு பிரின்சிபல் அஃபென்ஸ் கமிட் பண்ற முன்னாடியே அந்த கான்ஸ்பிரசில மெம்பரா இருப்பான். அதனால பிஃபோர் தி கமிஷன் ஆஃப் கிரைம் he was a partner in the commission of crime. Accomplish aids, abets, உதவி செய்வான், உடந்தையாக இருப்பான். அசிஸ்ட் உதவி செய்வான். எய்ட்ஸ் ஆர் அசிஸ்ட் ஆர் அப்பர்ட்ஸ் த பிரின்சிபல் இன் த கமிஷன் ஆஃப் த கிரைம். யார் ஒருவன் குற்றம் செய்யறானோ அவனுக்கு உடந்தையாகவோ உதவியாகவோ ஏதோ ஒரு செயல் செய்தோ என்ன பண்ணுவான்? ஒரு குற்றத்தை செய்ய வைப்பான். அவன் எப்பெல்லாம் இருப்பான் பாருங்க, before or during the commission of crime or after the commission of the crime. மூணு ஸ்டேஜ்லயும் இருப்பான். ஒரு அக்கம்ப்ளிஷ் எப்பெல்லாம் இருக்க முடியும்னா, ஒரு ஆக்சஸரிங்கிறது தான் கமிஷன் ஆஃப் கிரைம்னு அர்த்தம். இங்கிலாந்துல வந்து ஆக்சஸரினா கமிஷன் ஆஃப் கிரைம்னு அர்த்தம். சோ ஒரு கமிஷன் ஆஃப் கிரைம், அதற்கு முன்னக்கூட்டி அந்த கமிஷன் ஆஃப் கிரைமுக்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஆக்சஸரி பிஃபோர் த ஃபேக்ட். Accessory before the fact. One who assists, one who aids, one who abets is called accessory before the fact. Accomplish accessory before the fact. One who conspired together to commit the principal offense. அவன் கான்ஸ்பிரேட்டரா வருவான். இவர் அப்பட்டாரா இருப்பார். அக்கம்ப்ளிஷ்ல இருக்கிறவன் எல்லா ரோலுக்கும் வர முடியும். Before the commission of crime, during the commission of crime, and after the commission of crime. மூணு ஸ்டேஜ்லயும் வருவான். அங்க ஸ்கிரீனிங் தி அஃபெண்டர், காசிங் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் த எவிடன்ஸ், ஹார்பரிங் த அஃபெண்டர். 201, 202, 203 வருவார். சோ அக்கம்ப்ளிஷ் வந்து மூணு ஸ்டேஜ்லயும் இருப்பாரு. பார்ட்டிசிபேஷன் இன் கிரைம்ங்கிறது மூணு ஸ்டேஜ்லயும் அவர் இருப்பார். கான்ஸ்பிரேட்டர் ஒருத்தன் வர்றான்னா அவன் நீ நாட் பார்ட்டிசிபேட்டட் இன் த கமிஷன் ஆஃப் கிரைம், பட் ஹி இஸ் எ பார்ட்னர் இன் த கமிஷன் ஆஃப் கிரைம். அவன் பிஃபோர் தி கமிஷன் ஆஃப் த கிரைம். அதோட அவனுடைய ரோல் முடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் வரணும்னா வரலாம், பிரின்சிபல் அப்படின்றா வரலாம்.
ஆனா கான்ஸ்பிரசில இருக்கிறவன் need not be the principal offender. Accomplished இருக்கிறவன் may be the principal offender or maybe abets or aids or assists the commission of the crime for the principal offender. Even after the commission of the crime, he may be the offender as to harboring the offender, screening the offender, causing disappearance of the evidence. So அவனுக்கு 3 ரோல் இருக்கு accomplish. Conspiracy needs a prior agreement. The important elements of the conspiracy gist on the agreement ன்னு சொல்லுவாங்க ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அக்ரிமெண்ட் இல்லாம கான்ஸ்பிரசி கிடையாது. Prior agreement is necessary. Prior agreement, that is the conspiracy per se is an offense. ஒரு கான்ஸ்பிரசி மட்டுமே ஒரு குற்றமாக இருக்கும். Conspiracy per se is an offense. அங்க prior agreement is necessary. The important element of the conspiracy lies on the gist of the agreement. But as far as the accomplice is concerned, there is no need for an agreement. Accompliceக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் வேணுமா? கான்ஸ்பிரேட்டர் மாதிரி 2 or more person join together, conspire together அப்படிங்கிறதெல்லாம் அக்கம்ப்ளிஸுக்கு வேண்டாம். டைரக்டா அவன் வந்து பிரின்சிபல் அஃபெண்டராகவே மாறுவான். அவன் யாருடைய அக்ரிமெண்ட் போடணும் அவசியம் கிடையாது. கான்ஸ்பிரசில ஷேரிங் ஆஃப் காமன் இன்டென்ஷன் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஒரு கான்ஸ்பிரேட்டருக்கு வந்து ஒரு பிரின்சிபல் அஃபென்ஸ் கமிட் பண்ண போறாங்கன்னு நாலேஜ் இல்லாம இருக்கும். ராஜீவ்காந்தி கேஸ் எடுத்துக்கலாம் நீங்க. பேரறிவாளன் பேட்டரி மட்டும் தான் வாங்கி கொடுத்தாரு, இதுதான் அவருக்கு மேல உள்ள குற்றச்சாட்டு. ராஜீவ்காந்தி அவரை மர்டர் பண்ண போறாங்க, இது பேரறிவாளனுக்கு தெரியாது, இதுதான் ப்ராசிக்யூஷன் கேஸே. ஆனா பிரின்சிபல் அஃபென்ஸை கமிட் பண்ணாம கான்ஸ்பிரேட்டர் தண்டிக்கலாம் சில வழக்குகள்ல. ஆனா அக்கம்பிளிஷை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அவனுக்கு நாலேஜ் இருக்கும். பிகாஸ் he may be the abettor, he may assist or aids a principal offender to commit a principal offense. அப்போ அக்கம்பிளிஷுக்கு நாலேஜ் இருக்கும். கான்ஸ்பிரேட்டர் need not have any knowledge as to the commission of the principal offense. என்ன கமிட் பண்ண போறாங்கன்னே தெரியாது. நீங்க இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து பாருங்க தெரியும். கான்ஸ்பிரசில வந்து அம்பர்லா கான்ஸ்பிரசி, ஜெனரல் கான்ஸ்பிரசின்னு 2 கான்செப்ட் உண்டு. அம்பர்லா கான்ஸ்பிரசி, ஜெனரல் கான்ஸ்பிரசி. பட் அக்கம்பிளிஷ் அப்படி ஒண்ணும் கிடையாது. அக்கம்பிளிஷ் இஸ் ஆல்வேஸ் அன் அக்கம்பிளிஷ். 3 ஸ்டேஜ்லயும் இருப்பார். கான்ஸ்பிரேட்டர் இஸ் லைபிள் ஃபார் ஃபியூச்சர் அஃபென்சஸ். நல்லா பாத்துங்க. கான்ஸ்பிரேட்டர் is liable for future offenses intended to be committed. என்ன எதிர்காலத்தில் ஒரு குற்றம் செய்ய போறதாக நினைச்சு அவங்க செய்யறாங்களோ அதுக்கு கான்ஸ்பிரேட்டர் liable. But as far as the accomplice is concerned, for the offenses actually committed, என்ன குற்றம் செய்தார்களோ அந்த குற்றத்துக்கு அக்கம்பிளிஷ் பொறுப்பாவார். அவர் ஃபியூச்சர் கிரைமுக்கு பொறுப்பாவார் கான்ஸ்பிரேட்டர். Accomplish need not be the conspirator. Accomplish need not be the conspirator. Conspirator அவசியம் இல்லை. But conspirator may be the accomplish. Conspirator may be the accomplish. ஒரு கான்ஸ்பிரசி சொன்னவனை வச்சு கூட ஒரு குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒருத்தனை அக்கம்ப்ளிஷாக மாற்ற முடியும். So without agreement conspiracy உருவாகாது. கான்ஸ்பிரேட்டரே இல்ல. So it's a prior agreement to do the offense. Conspiracy is a prior agreement. So prior agreement is necessary to constitute the offense of criminal conspiracy. So accompliceக்கு knowledge இருக்கும் about the crime, conspirators-க்கு knowledge இருக்காது. Conspiracy and transfer of malice, இது ஒரு கான்செப்ட் இருக்கு. Conspirators intended to commit a future offense if it is not happened, if it is not committed, or if some other offenses are committed. ஒரு கான்ஸ்பிரசி மர்டருக்கு ஏங்கிறவரை மர்டர் பண்ணுங்கிறது கான்ஸ்பிரசி. ஆனா பீங்கிறவரை மர்டர் பண்ணிட்டாங்க.
இப்ப கான்ஸ்பரேட்டர் ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து ஏங்கிற ஒரு மர்டர் பண்றதுக்கு தாங்க கான்ஸ்பரேசில இருந்தேன், பிங்கிற ஒரு மர்டர் பண்றதுக்கு என்ற கான்ஸ்பரேசில நான் இல்லை. ஸோ வாட் அபவுட் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மாலிஸ்? இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மாலிஸ் 301ல என்ன பண்ண போகுது? அக்கம்பிளிஷுக்கு நாலேஜ் இருக்கு. ஏங்கிறதான் மர்டர் பண்ண போறோங்கிறது அக்கம்பிளிஷுக்கு தெரியும். பட் மிஸ்டேக் ஆஃப் ஐடென்டிட்டி, பி வாஸ் கில்டு. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மாலிஸை பொறுத்தவரை அக்கம்பிளிஷுக்கு நோ ப்ராப்ளம். அவன் யாரை செஞ்சாலும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மாலிஸ்ங்கிற கான்செப்ட்ல he would be prosecuted and liable for punishment as far as accomplice is concerned. பட் கான்ஸ்பரேட்டருக்கு என்ன பண்றது? கான்ஸ்பரேசி யாருக்கு? பர்டிகுலர் இன்டெண்டட் விக்டிம், intended and targeted victim. They conspired together, but actual victim is different from the intended victim. இதை பத்தி சொல்லக்கூடிய கேஸ்ல வந்து ஆர் வர்சஸ் ஞாங்கோ, GNANGO, ஞாங்கோ வித்தின் பிராக்கெட் யூகேன்னு போட்டுங்க. இது இங்கிலாந்துல உள்ள கேஸ், யுனைடெட் கிங்டம் கேஸ். இங்க கான்ஸ்பரசியும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மாலிஸையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த வழக்குல வந்து டிசீஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு எம்பியை தான் மர்டர் பண்றாங்க. இது என்ன இஷ்யூன்னு கேட்டீங்கன்னா, 2 பேருக்குள்ள தகராறு. தே ஆர் கன்மன், 2 பேரும் துப்பாக்கி வச்சிருக்கான். ஒருத்தன் பிஎம், ஒருத்தன் பேரு பிஎம், இன்னொருத்தன் பேரு ஞாங்கோ. இந்த 2 பேரும் வந்து ஓப்பன் ஃபயர் பப்ளிக் பிளேஸ்ல, இவன் அவனை சுடுறான், அவன் இவனை சுடுறான். அப்ப இவங்களுக்குள்ள இருந்த என்ன விரோதம் பாருங்க, 2 பேரும் ஒருத்தனை கொல்லணுங்கிற விரோதம் தான் 2 பேர்த்தையும் இருக்கு. Unfortunately, a gun, the bullet comes from a gun, hit the MP, member of parliament, the deceased, who is called as ஞாங்கோ. இப்ப யாருடைய கன்ல இருந்து துப்பாக்கி வந்துச்சு, அந்த புல்லட் யாருடைய கன்ல இருந்து வந்ததுன்னு தெரியல. ஆனா ஒரு ஆள் இறந்து போச்சு. இப்ப 2 பேரும் டிஃபென்ஸ் எடுக்கிறான். நான் யாரை மர்டர் பண்ண நினைச்சேன்னு சொன்னா பி என்ன சொல்றான், நான் ஏ தான் மர்டர் பண்ணணும் துப்பாக்கி சுட்டாங்கிறான். பட் இறந்து போனது இன்னொரு நபர். ஸோ இட் இஸ் கால்ட் எஸ் இன் லா ஜாயிண்ட் என்டர்பிரைஸ். ஏதோ பிசினஸ்ல தான் ஜாயிண்ட் என்டர்பிரைஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கேயும் ஒரு ஜாயிண்ட் என்டர்பிரைஸ் இருக்கு. ஜாயிண்ட் என்டர்பிரைஸ ஒரு நிமிஷம் சார், ஒரு ஜூம்ல இருக்கேன், நான் பிற கூப்பிடுறேன் சார். சோ இந்த ஜாயிண்ட் என்டர்பிரைஸ்ல இன்டெண்டட் விக்டிம் யாருன்னு பாருங்க, ஆக்சுவல் விக்டிம் யாருன்னு பாருங்க. ஏங்கிறவனுக்கு இன்டெண்டட் விக்டிம் பி, பிக்கு இன்டெண்டட் விக்டிம் ஏ, பட் ஆக்சுவல் விக்டிம் ஒரு எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். சோ இட்ஸ் ஏ டியூவல் இம்பாக்ட். 2 விதமான விளைவுகளை உண்டு பண்ணுது. 2 பேரை பொறுத்தளவுலையும் இட்ஸ் ஏ சூசைட் பேக்ட்ங்கிறான். நீ அவனை கொல்ல போறான், அவன் உன்னை கொல்ல போறான், உங்க 2 பேருக்கும் ஒரு தற்கொலை மாதிரி தான் அது நடக்குது. இதுதான் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். இதை வச்சுக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் மாலிஸை எப்படி அதில் கொண்டு வர்றாங்க? ஏன்னா ஒரு கோர்ட்டு டிரான்ஸ்ஃபர் மாலிஸை எடுத்துக்கிறாரு. இந்த ஜட்ஜ்மெண்டோட கடைசியில பாருங்க, both had a common enterprise to commit an affray. பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்வதற்காக பொது இடத்துல வச்சு துப்பாக்கி சூடு நடத்துறீங்க. As it could not be said that they shared a common purpose. 2 பேருக்கும் ஒரு பொதுவான நோக்கம் இல்ல பாருங்க. இவன் அவனை கொல்லணுங்கிறான், அவன் இவனை கொல்லணும்னு நினைக்கிறான். 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை கொல்றதா இருந்தா மட்டும்தான் காமன் இன்டென்ஷன் வரும், காமன் பர்பஸ், காமன் டிசைன் இருக்கும். நீங்க செக்ஷன் 310 எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா காமன் டிசைனை பத்தி சொல்லுவாங்க. செக்ஷன் 34 இந்தியன் எவிடன்ஸ்ல பாத்தீங்கன்னா காமன் ஷேரிங் ஆஃப் காமன் இன்டென்ஷன் இருக்கும். பட் இந்த வழக்கை பொறுத்தளவுல they had never shared the common purpose because there was an unlawful violence against each other. Unlawful violence against each other.
சோ இங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மலிஸ் இல்லைங்கிறான். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மலிஸ் இல்லை. ஏன் இல்லைன்னா 2 பேருக்குள்ள ஷேரிங் ஆஃப் காமன் இன்டென்ஷன் வேணும். இல்ல 2 பேருமே ஒருத்தனை பழி தீக்கணுங்கிறான். சோ இந்த ஞாங்க பேச கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்தியாவிலேயும் இதே மாதிரி ஒரு வழக்கு இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் ராம் கைலாஷ். ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் ராம் கைலாஷ் அலைஸ் ராம் விலாஸ். ராம் கைலாஷ் அலைஸ் ராம் விலாஸ். AR 2016. Supreme Court, page 634. இது அதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வழக்கு. கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இருக்கும் இந்த வழக்கு. ஒரு 2 பேரும் பைக்ல முன்னாடி போறான். அதை ஃபாலோ பண்ணி 2 பேரும் பின்னாடி பைக்ல போறான். இந்த பின்னாடி பைக்ல போறதுல பில்லியனர் இருக்காம இருக்க, அவன் முன்னாடி போற பைக்ல இருக்கவன சுடுறான். அதுல ஒருத்த மேல குண்டடி போட்டு காலி ஆயிடும், இறந்து போயிடும். நிறைய இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த பின்னாடி இருந்து பில்லியனர் இருந்து சுட்டான, அவன் யார சுட்டான்? பைக்கு ஓட்டுனவனை சுட்டானா? அதுல இருந்த பில்லியனரை சுட்டானா? சரி, அவனுக்கு கொல்லணுங்கிற இன்டென்ஷன் இருந்தா 2வது ஒரு ட்ரிப் ஷூட் பண்ணிருப்பான்ல, முன்னால இருக்கவனை கொல்லணும்னு சொல்லி சுட்டிருந்தா. 2வது ஷூட் இல்ல, ஃபர்ஸ்டோ ஒரு முறை சுட்டதோட நிறுத்திட்டான். இப்படி பல குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய கேஸ்ல அதான் இந்த கேஸ்லாம். இதுல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துருங்க. 2 வழக்கம் தான் இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸுக்கும் அக்கம்பிளிஷுக்குள்ள வித்தியாசங்கள்லாம் நமக்கு எடுத்துக்கும். ஸோ இதுதான் பொதுவான டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ஸ்பிரேட்டர்ஸ் அண்ட் அக்கம்பிளிஷ். 2 பார்க்கறதுக்கு ஒன்று போல தெரியும், அவங்க ரோலை பொறுத்தவரை நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சரியா? அதே போல கான்ஸ்பிரேட்டருடைய எவிடன்ஸ் இருக்கு பாருங்க, கான்ஸ்பிரேட்டருடைய கன்ஃபெஷன் இருக்கு பாருங்க, ரெலவென்ட் அண்ட் செக்ஷன் 10. அக்கம்பிளிஷனுடைய எவிடன்ஸ் 133 அங்க போயிரும். அக்கம்பிளிஷ் must go appear as a witness. Conspirator could not be appear as a witness. கான்ஸ்பிரேட்டர் விட்னஸா கூப்பிட முடியுமா நீதிமன்றத்தில் சாட்சியம் கொடுப்பதற்கு? இல்ல. ஆனா அக்கம்பிளிஷ் விட்னஸாக வருவாரு, அவர் எவிடன்ஸ் கொடுப்பாரு. கான்ஸ்பிரேட்டர் எவிடன்ஸே கொடுக்க முடியாது. கான்ஸ்பிரேட்டர் விட்னஸா ப்ராசிக்யூஷன் கால் பண்ண முடியாது, நீதிமன்றமும் கூப்பிட முடியாது. ஆனாலும் கான்ஸ்பிரேட்டர் வாட் he done said or written by the conspirator is a relevant factor under section 10. His confession is relevant under section 30. Accomplished evidence is not relevant under section 30. அதை எங்க கொண்டு போயிடணும்? 114B குள்ள கொண்டு போயிடுவான். 133 114B. அக்கம்பிளிஷுக்கும் கான்ஸ்பிரேட்டருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. சோ கான்ஸ்பிரேட்டரை விட்னஸாக விசாரிக்க முடியாது, அவன் விட்னஸாக அப்பியர் ஆக மாட்டான். அக்கம்பிளிஷ் மஸ்ட் பி a விட்னஸ். அக்கம்பிளிஷ் விட்னஸாக மாறிட்டாருங்கிறதுக்காக அவர் அக்யூஸ்டா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கு. as long as he performed his promise, அவருக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, அவருக்கும் ஒரு ப்ராசிக்யூஷனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. True and full disclosure of the facts within his knowledge. ஒரு அப்ரூவர் சொல்லணும், உண்மையாகவும் முழுவதும் அவனுக்கு தெரிந்த விஷயத்தை அவன் சாட்சியமாக கொடுக்கணும். அது வரைக்கும் அவன் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் மாதிரி தெரிவானுடைய அவன் அக்யூஸ் தான். அந்த ப்ராமிஸ் பிரேக் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த ப்ராமிஸ் பிரீச் ஆயிடுன்னு வைங்க, அக்கம்பிளிஷால பிரீச் ஆயிடுச்சுன்னா ப்ராசிக்யூட்டர் சர்டிஃபை பண்ணிடுவார். இவர் ஃபுல் அண்ட் ட்ரூ டிஸ்க்ளோசர் ஆஃப் த ஃபேக்ட் சொல்லவில்லை அப்படின்னு சர்டிஃபை பண்ணிட்டா அவருடைய அந்த பார்டனை என்ன செய்யறாங்க, கிராண்ட் ஆஃப் பார்டன் would be automatically cancelled. ஆட்டோமேட்டிக்கா அவர் அக்யூஸ்டா வந்துடுறாரு. ஆனா கான்ஸ்பிரேட்டருக்கு இப்படி ஒரு ரோல்லாம் கிடையாது. இது பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த கான்ஸ்பிரேட்டர் அண்ட் தி அக்கம்பிளிஷ். நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir.
இது யாரும் ஆன்சர் பண்ணீங்களா? தேர்ட் கொஸ்டின். Participants? Fruits of poisonous tree. Participants? சார் இதுல வந்து நான் சொல்றேங்க சார். ஏங்க நீங்களே ஆன்சர் இருந்தா சொல்லுங்க, நான் சொல்லவே கூடாது. சொல்லுங்க சார். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப இந்தியன் லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எவிடன்ஸ் வந்து திருடி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா கூட அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அட்மிசிபிள் தான், அது ரிலவெண்டா இருக்கிற பட்சத்துல ஏத்துக்கிடலாம். ஆனா ஃபாரின்ல பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தப்பான வழியில கண்டுபிடிக்கப்பட்ட கொண்டு வரப்பட்ட ஒரு எவிடன்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷ செடியில இருந்து காய் தான் கிடைக்கும் அப்படின்றது அவங்க யூஸ் பண்ற பிரின்சிபல். நம்ம இதுல அப்படி ஃபாலோ பண்ண மாட்டோம். அது ரிலவெண்டா அட்மிசிபிளா இருக்கும், அதை நம்ம எடுத்துக்குவோம். சார் இன்னொருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். சொல்லுங்க நசிமா. சார் இப்போ அக்யூஸ்ட் கிட்ட இருந்து அவங்க கன்ஃபெஷன் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து ஒன் ஆஃப் தி இந்த வேர்ட்ல வந்து சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாய்சனஸ், டாக்ட்ரின் ஆஃப் பாய்சனஸ் அப்படின்னு. சொல்லுங்க. அக்யூஸ்ட் கிட்ட இருந்து கன்ஃபெஷன் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்கல்ல சார், 2930 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இல்ல கரெக்ட் தான். அதாவது செக்ஷன் 24ல if the confession is obtained by fraud, inducement or fraud இல்ல, threat, promise or inducement, இந்த மூன்றின் ஏதோ ஒன்றின் அடிப்படையில் பெறப்பட்ட கன்ஃபெஷனா இருந்தா இட் இஸ் irrelevant. அது மார்ஜினல் நோட் ஆஃப் செக்ஷன் 24ல இருக்கு. கன்ஃபெஷன் இஸ் irrelevant. சரியா? சோ ப்ராமிஸ், த்ரெட் ஆர் இன்டியூஸ்மெண்ட் இந்த மூன்று இருக்கக்கூடாது. இது இல்லாமல் பெறப்படக்கூடிய கன்ஃபெஷன் வந்து ரெலவெண்ட் என்ற செக்ஷன் 24. அதைத்தான் நெகட்டிவ் கான்செப்ட்ல சொல்றாங்க 24ல. ஆனா 29ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராமிஸ் ஆஃப் சீக்ரசி, செகண்ட் ஒன் டிசப்ஷன் ஆஃப் an accused, deception or fraud played upon accused, third one when he was drunk, fourth one he need not answer the questions, fifth one no need for precaution, no need for prevention to the accused. இதெல்லாம் 29ல இருக்கும். 29ல என்ன சொல்றான்? breach of confidence, promise of secrecy நீங்க உடைக்கிறீங்கன்னா breach of confidence மூலமாக பெறப்பட்ட கன்ஃபெஷன், அவனை ஏமாற்றி பெறப்பட்ட ஒரு கன்ஃபெஷன், அவன் குடிபோதையில் இருக்கும்போது மதுவின் மயக்கத்தில் இருக்கும்போது பெறப்பட்ட ஒரு கன்ஃபெஷன், அவன் நமக்கு கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் அவனுக்கு இல்லைங்க போது அவன் சொல்லக்கூடிய கன்ஃபெஷன், அவன் கன்ஃபெஷன் சொன்னா அது அவனுக்கு விரோதமாக பயன்படுத்தப்படும் என்கிற ஒரு எச்சரிக்கை அவனுக்கு கொடுக்காமல் அதை தடுக்காமல் பெறக்கூடிய கன்ஃபெஷன். இப்படியெல்லாம் கன்ஃபெஷன் பெற்றால் அது மாறலா பாருங்க. மாறலாக பார்த்தால் அந்த கன்ஃபெஷன் வாங்குறவன் எவ்வளவு திருடனா இருப்பான் பாருங்க. ஏமாத்தி கன்ஃபெஷன் வாங்குறான், நம்பிக்கை துரோகம் பண்ணி கன்ஃபெஷன் வாங்குறான், அவன் குடிபோதில் இருக்கிற சூழ்நிலை தனக்கு சாதகமாகப்படுத்தி கன்ஃபெஷன் வாங்குறான், அல்லது அவன் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம அவன்டையும் கேட்டு வாங்கிடுறான், அல்லது நீ இந்த கன்ஃபெஷன் கொடுத்தேன்னு சொன்னா உனக்கு எதிராக அந்த சாட்சியத்தில் பயன்படுத்தப்படும் சொல்லி ஒரு ப்ரிவென்ட் பண்ணவே இல்லை, அவனுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கவே இல்லை, அவனுடைய சூழ்நிலையை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த கன்ஃபெஷனை பெறான். ஸோ அந்த கன்ஃபெஷன் பெறக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாய்சனஸ் ட்ரீ. இவன் தான் பாய்சனஸ் ட்ரீ. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கன்ஃபெஷன் இருக்கு பாருங்க, அது ஒரு ஃப்ரூட். ஸோ பாய்சனஸ் ட்ரீல இருந்து ஒரு ஃப்ரூட் வருதுன்னு சொன்னா அது பாய்சனாகத்தான் இருக்கும். சொல்லுங்க. So, what is the position of law? What is the position of Indian judiciary? What is the position of foreign judiciary in this regard? இந்த டாக்டரினை பொறுத்தளவுல இந்தியன் ஜுடிஷியரி எப்படி இயங்குது, ஃபாரின் ஜுடிஷியரி எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஜட்ஜ்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா fruits of poisonous tree is accepted. Fruits of poisonous tree is accepted. Evidence is always evidence அப்படிங்கிறாங்க இங்கிலீஷ்னால. எவிடன்ஸ் இஸ் ஆல்வேஸ் எவிடன்ஸ்.
by whatever means it is obtained. எந்த வழியில் பெறப்பட்டா என்ன? சாட்சியம் என்பது சாட்சியமே, அது எந்த முறையில் பெறப்பட்டது என்பது முக்கியமல்ல. இட் இஸ் இம்மெட்டீரியல் அப்படிங்கிறதான் இங்கிலீஷ்ல. ஆர் வெர்சஸ் ரத்தம், ஆர் வெர்சஸ் LEATHAM. சரியா? ஆர் வெர்சஸ் சாங், ஆர் வெர்சஸ் சாங், SANG, ஆர் வெர்சஸ் சாங். So it's an invention of the judiciary in USA. US ஸ்டேட்ஸ்ல தான் இந்த டிகிரியை முதல்ல இந்த டாக்டரினே இன்வென்ட் பண்றான். So fruits of a poisonous tree means evidence obtained from illegal arrest, unreasonable and illegal search, coercive interrogation, must be excluded from trial அப்படின்னா முதல்ல கொடுத்தாங்க. must be excluded from trial அப்படிங்கிறது செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா கேஸ்ல கொடுத்தாங்க. செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகால எவிடன்ஸ் obtained from illegal arrest, unreasonable search or coercive interrogation must be excluded from trial. இந்த டாக்டரின் முதல்ல எப்போ உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா 1920 யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு கேஸ்ல உருவாகுது. சில்வர் தோன், SILVERTHORNE, சில்வர் தோன் லம்பர், LUMBER, லம்பர் கோ கம்பெனிக்கு CO போடுவோம் இல்லையா, அந்த CO வெர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் 251 US பேஜ் 385. இதான் அந்த அவங்களுடைய டைஜஸ்ட் எதுல ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு பாத்துங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் அதான். இந்த கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, the evidence obtained illegally cannot be admitted in evidence. It shall not be used at all. But அதுக்கப்புறம் ஒரு கேஸ், Olmstead, OLMSTEAD, Olmstead versus United States, Olmstead versus United States, 277 US பேஜ் 438. இதுல இல்லீகல் மெத்தட்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போன் டேப்பிங் பண்றாங்க. போன் டேப்பிங் ஆஃப் த அக்யூஸ்ட் நாட் அன்கான்ஸ்டிடியூஷனல். நாட் அன்கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல், டஸ் நாட் வயலேட் தி ஆர்டிகிள் இன் அமெரிக்கா. அதுக்கப்புறம் 14 வருஷம் கழிச்சு, அந்த Olmstead வெர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அப்புறம் 14 இயர்ஸ் கழிச்சு, கோல்ட்மேன், GOLDMAN, கோல்ட்மேன் வெர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் 316 US 129. அதுல தெளிவா சொல்லிட்டாங்க, Olmstead கேஸை ஃபாலோ பண்ணாங்க. The conversation of the accused overheard through dictaphone was constitutional. அவங்களுடைய அக்யூஸ்டுடைய கான்வர்சேஷனை இன்டர்செப்ட் பண்ணி கேட்டு வாங்கி ரெக்கார்ட் பண்றாங்க. இது கான்ஸ்டிடியூஷனல் தான். அது ரைட் ஆஃப் பிரைவேசி எல்லாம் பாதிக்காதுட்டான். ஸோ இப்போ பாருங்க, எவிடன்ஸ் இஸ் எவிடன்ஸ் பை வாட் எவர் மீன் இட் இஸ் அப்டைன். அப்போ ஃப்ரூட்ஸ் ஆஃப் த பாய்சனஸ் ட்ரீ இஸ் அக்செப்டட் பை ஃபாரின் கண்ட்ரி. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ், இதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறான், எமர்ஜென்சி டாக்ட்ரின். என்ன பேரு? எமர்ஜென்சி டாக்ட்ரின்.
வேற வழியே இல்லைங்க. அந்த கான்வர்சேஷனை வந்து அப்படி இடைமறிச்சு திருடலன்னு சொன்னா அந்த வழக்குல எவிடன்ஸே இருக்காது. So it is called as emergency doctrine. Fruits of a poisonous tree is otherwise called as emergency doctrine. இந்தியன் பொசிஷனுக்கு வாங்க. இந்தியாவுடைய ஜுடிஷியரி என்ன பண்றாங்க? இந்தியாவுடைய டெசிஷனை பாருங்க. புஷ்பா தேவி ஜாட்டியா, JATIA, புஷ்பா தேவி ஜாட்டியா versus Wadwan, WADHWAN, Wadwan, கமா போடுங்க, அடிஷனல் செக்ரட்டரி, கமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. புஷ்பா தேவி ஜாட்டியா versus Wadwan, அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, 1987, Volume 3, Supreme Court Cases, SCC, page 367. இந்த வழக்கில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, if the evidence is relevant, எப்படி ஜட்ஜ்மெண்ட்ல ஃபைண்டிங் கொடுக்குறாங்க, if the evidence is relevant, the court is not concerned with the court is not concerned with the method. The court is not concerned with the method by which it was obtained. By which it was obtained. So evidence வந்து தொடர்புடைய பொருண்மையாக இருந்தால் அது எந்த முறையில் பெறப்பட்டதுங்கிற பத்தி நீதிமன்றம் கவலையே பட வேண்டாம். அப்ப இப்போ what about the position of law in India as regards to the doctrine? இது ஒண்ணு. அடுத்த ஒரு வழக்கு பாருங்க. மெக்ராஜ், MEGRAJ, மெக்ராஜ், பட்டோட்டியா, PATODIA, பட்டோட்டியா versus R.K. Birla. மெக்ராஜ் படோடியா versus R.K. Birla, AR 1971, Supreme Court, page 1295. So இங்க இந்த வழக்குல வந்து டாக்குமெண்ட் அப்டைன் பை இல்லீகல் மீன்ஸ். இதான் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். ஒரு டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க. அது கொண்டு வரப்பட்ட அந்த டாக்குமெண்ட் வந்து சட்டவிரோதமாக பெறப்பட்டது, சட்டவிரோத முறையில் கிடைக்கப்பட்டது. So document obtained by illegal or improper method could not bar its admissibility. So admissibility பொறுத்தளவுல அது ஒரு தடை இல்லை. இப்போ வாங்க டெசிஷனுக்கு. ஃப்ரூட்ஸ் ஆஃப் த பாய்சனஸ் ட்ரீய இந்தியன் கோர்ட் அக்செப்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா? இன்னொரு கேஸ்ல இருக்கு. உமேஷ், UMESH, உமேஷ் குமார் வெர்சஸ் ஆந்திர பிரதேஷ். உமேஷ் குமார் வெர்சஸ் ஆந்திர பிரதேஷ் 2013 Volume 10, SCC, Supreme Court Cases, page 591. இந்த வழக்குல அதேபடி ஒரு டாக்குமெண்ட்டையும் இல்லீகல் மெத்தட்ல தான் பெறுறாங்க. If the evidence is admissible, it does not matter how it has been obtained. If the evidence is admissible, it doesn't matter how it was obtained. அப்படின்னா இன்னொரு கேஸ்ல பாருங்க. மத்திய பிரதேஷ் த்ரூ சிபிஐ, MP த்ரூ சிபிஐ versus பல்டான், PALTAN,
பல்டான் மல்லா, MALLAH, 2005, Volume 3, SEC, page 169. இந்த வழக்குலயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எவிடன்ஸ் கலெக்டட் illegally or in violation of procedural law will not become inadmissible. Illegally or in violation of the procedural law will not become inadmissible அப்படின்னாங்க. இப்போ ப்ரொசீஜர் சர்ச் அண்ட் சீசரை பொறுத்தளவுல செக்ஷன் 100, 101, 165, 166 CRPC இருக்கு. 100, 101, 165, 166 CRPC. செக்ஷன் 29 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இது எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் த பாய்சனஸ் ட்ரீக்கான எக்ஸாம்பிள் செக்ஷன்ஸ். இப்படி இல்லீகல் மெத்தடு, இம்ப்ராப்பர் மெத்தடு, வயலேஷன் ஆஃப் த லீகல் ப்ரொசீஜர் எல்லாம் வந்து வயலேட் பண்ணி பெறக்கூடிய எவிடன்ஸை பொறுத்தளவு நீங்க அட்மிசபிள்னு சொல்லிட்டீங்களே, அப்ப நாங்க எங்க வேலையை பார்க்கிறோம்? நாங்க இந்தியன் லா கமிஷன். இந்தியன் லா கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா, செக்ஷன் 166 கேபிட்டல் A, 166 கேபிட்டல் A இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, 166 கேபிட்டல் ஏங்கிற ஒரு செக்ஷனை அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நீங்க தான் சொல்றீங்க இல்லீகல் மெத்தட் அண்ட் மீன்ஸ்ல பெறப்பட்ட எவிடன்ஸ் ரெலவெண்டா இருந்தா அது அட்மிசபிள்ங்கிறீங்க. ஏன் அதுக்கு ஒரு செக்ஷனே உருவாக்குனானேன்னு கேட்டு 166 கேபிட்டல் ஏங்கிறது லா கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் அப்டைன்டு இல்லீகலி ஆர் இம்ப்ராப்பர்லி. இதுதான் மார்ஜினல் நோட்ஸ் ஆஃப் செக்ஷன் 166A. எவிடன்ஸ் அப்டைன்டு இல்லீகலி ஆர் இம்ப்ராப்பர்லி. report, 94th report of 1983. 1983 இப்படி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸ்டில் நவ் பெண்டிங். இவ்வளவுதாங்க டாக்ட்ரின் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பாய்சனஸ் ட்ரீயை பத்தி. ஸோ அப்போ இந்தியன் பொசிஷனும் ஃபாரின் பொசிஷனும் ஒண்ணுதான். ரெண்டு பேருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த டாக்ட்ரினை. ஓகே சார் 160A ஆஃப் எந்த ஆக்ட் சார்? 166A எவிடன்ஸ் ஆக்ட் 166 கேபிட்டல் A இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. ஓகே, தேங்க் யூ சார். இவ்வளவுதாங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ரெண்டு கொஸ்டின் ரிமைனிங் இருக்கு. முடிக்கணுமா அல்லது நெக்ஸ்ட் செஷன்ல பாத்துக்கலாமா? மோகன், சங்கீதாமா, ஜெகன். சார் ஆ சார் உங்களோட கன்வீனியன்ட் தான் சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? சார் கண்டினியூ பண்ணுங்க சார், கைண்ட்லி சார். சரி, இந்த ரெண்டு கொஸ்டினை முடிச்சிடுவோம். இன்னொரு 15 minutes. இட் வில் டேக் only 15 minutes. ஓகே ஓகே சார். ஓகே. 4th question பாருங்க. Whether dying declaration be used in civil cases. இது சிம்பிள் ஆன்சர் தான். வெரி சிம்பிள் ஆன்சரை பொறுத்தளவுல டையிங் டிக்ளரேஷனை வந்து நீங்க சிவில் கேசஸ்க்கு பயன்படுத்த முடியுமா? எஸ் சார். பயன்படுத்தலாம். என்னமா? காஸ் ஆஃப் டெத் கொஸ்டினா இருக்கும்போது நம்ம பயன்படுத்தலாம் சார் சிவில் கேசஸ்ல. காஸ் ஆஃப் டெத் இஸ் இன் கொஸ்டின் இருக்கணும். காஸ் ஆஃப் டெத் இஸ் இன் கொஸ்டின். சரி, இதை நீங்க ட்ரேஸ் பண்ண முடியுமா? செக்ஷன்ல இருந்து ட்ரேஸ் பண்ணணும்.
இது நம்மளா சொல்றோம். How can we say that when the cause of death is in question, it can be used in civil proceedings, civil cases? நீங்க டை டிக்ளரேஷன் செக்ஷனுக்கு வாங்க. செக்ஷன் 32 சப்கிளாஸ் 1 தான் டீல்ஸ் வித் காஸ் ஆஃப் டெத். காஸ் ஆஃப் டெத்தை பொறுத்தளவுல when it relates to cause of death, when the statement is made by a person as to cause of his death or as to any of the circumstances of the transaction which resulted in his death. So die-in declaration, there are two collocation. Collocation mean two sentence. இங்க ரெண்டு விதமான சென்டென்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டேட்மெண்ட் எது சம்பந்தப்பட்டதா இருக்குன்னா காஸ் ஆஃப் டெத் சம்பந்தப்பட்டதாக இருக்கு, அல்லது அந்த நடவடிக்கையின் சூழ்நிலை அவனுக்கு எப்படி மரணத்தை ஏற்படுத்தியதுங்க சம்பந்தமா இருக்கு. Circumstances of the transaction which resulted in his death. Okay. அதுக்கு அடுத்த வரி தான் முக்கியமானது. இன் கேசஸ், வழக்குகளில். எந்த வழக்குகளில்? இன் கேசஸ் சொல்லி காமனா ஜெனரலா கொடுத்தாங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் ஸ்டார்ட் ஆகும். இது சிவில் வழக்குக்கும் வரும், கிரிமினல் வழக்குக்கும் வரும். ஸோ ஒரு காஸ் ஆஃப் டெத் எப்பெல்லாம் ஒரு கொஸ்டின் ஆகுதோ ஒரு வழக்கில், அந்த வழக்கில் அது வந்து செக்ஷன் 32(1) இருந்து ரெலவெண்டாக பார்க்கப்படும். அது சிவில் வழக்காக இருந்தாலும் சரி, கிரிமினல் வழக்காக இருந்தாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. இன் கேசஸ்ங்கிறதுல பார்க்கும்போதே இன் விச் த காஸ் ஆஃப் தட் பர்சன்ஸ் டெத் கம்ஸ் இன் டு கொஸ்டின். அதுக்கப்புறம் பாருங்க, கடைசி வரைக்கும் முந்தின வரியில பாருங்க, அண்டுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அண்டு வாட் எவர் மே பி த நேச்சர் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ், whatever may be the nature of the proceeding in which the cause of his death comes into question. So whatever may be the nature of the proceeding mean either civil or criminal. உங்களுக்கு செக்ஷன்ல இருந்தே நம்ம எடுத்து கொடுத்துடலாம் இதுக்கான ஆன்சரை. இன் கேசஸ்லையும் பார்த்துங்க, வாட் எவர் மே பி த நேச்சர் ஆஃப் த ப்ரொசீடிங் இன் விச் த காஸ் ஆஃப் ஹிஸ் டெத் கம்ஸ் இன்டு கொஸ்டின்லையும் பாருங்க. ரெண்டே எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது அப்ளிகபிள் டு போத் சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். ஒரு கேஸ்ல குறிச்சிங்க, சாண்டீர் SANDY, சாண்டே வெர்சஸ் வேத் பிரகாஷ் VED, வேதம், வேத் பிரகாஷ். 2010 டெல்லி லா டைம்ஸ் DLT, பேஜ் 341. டிவிஷன் பெஞ்ச், டெல்லி ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச். இந்த டெல்லி ஹைகோர்ட் இதுல ஒரு வாசகத்தை எவ்வளவு அழகா டிஸ்டிங்விஷ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை. The expression used by the legislature is, அதுல என்ன வேர்டை யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க, cases in which the cause of his death comes into question and not the expression offenses in which the cause of death comes into question. அவங்க நினைச்சிருந்தா அஃபென்சஸ்னு வார்த்தையை கொடுத்துருக்கான், ஆனா அவங்க கேசஸ்ங்கிற வார்த்தையை கொடுத்தாங்க. இந்த கேசஸ்ங்கிற வார்த்தையை பார்க்கும் பொழுது the intention of the legislature என்னவாக இருக்க முடியும்? That the die-in declaration is considered as a relevant fact in civil cases also. எப்படி ஒரு டை-இன் டிக்ளரேஷன் சிவில் கேசஸ்ல நீங்க வந்து ப்ரூவ் பண்ண போறீங்க? எப்படி, என்ன அவசியம் இருக்கும் அதுல சிவில் கேசஸ்ல? யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல மர்டருக்கு வந்து ப்ராப்பர்ட்டில ஷேர் கிடையாது சார். இப்போ ஒருத்தர் வந்து இறக்கும் போது வந்து என் பையன் தான் என்னை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி டை-இன் டிக்ளரேஷன் கொடுக்குறாருன்னு வைங்க, அவன் வந்து சீஸ் டு பி ஷேர், அந்த ஷேர் வந்து அவர் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த டை-இன் டிக்ளரேஷன் இது ரெலவென்ட் சார். ஓகே. செக்ஷன் 25 ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956, மர்டர் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு இந்த செக்ஷன் ஆரம்பிக்குது. செக்ஷன் 25 ஆஃப் த ஆக்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, disqualify a murderer from inheriting his father or forefather property.
ஸோ இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு, இதனுடைய ஒரு சப் கொஸ்டின் ஒன்று இருக்கு பாரு. செக்ஷன் 25ல மர்டரே டிஸ்குவாலிஃபைடு. இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்டே இல்லை அவருக்கு. ஃபாதரை வந்து ஃபார் வாண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொலை பண்ண மகனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில ரைட் இல்லை. செக்ஷன் 25ல சொல்லியாச்சு ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல. அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அவருக்கு மட்டும்தானா, அவருக்கு பின்னாடி அவருக்கு பிறக்கிற குழந்தைகளுக்குமா? person who claims step into the shoes of father அந்த மர்டர் அப்படின்னா அது லீகல் இயர்ஸையும் பைண்ட் பண்ணும். பட் ஹி கிளைம்ஸ் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரைட்னா அது பைண்ட் பண்ணாது. பை பர்த் ரைட் கிளைம் பண்றாருன்னா அது வராது. சார் எனக்கு வந்து நான் வந்து டிஸ்குவாலிஃபை ஃப்ரம் இன்ஹெரிட்டன்ஸ். ப்ராப்பர்ட்டி எங்க அப்பாக்குள்ளதான் இருக்கலாம், எங்க தாத்தாக்குள்ள இருக்கலாம், அதை விட்டுருங்க. எனக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்டு புட் ஆன் எண்டு. நான் கொலை பண்ணனாலேயே என்னோட இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்டு ஆட்டோமேட்டிக்லி கோஸ் ஆஃப் ஐ டிஸ்குவாலிஃபைடு. எனக்கே இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ல குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா என் குழந்தைக்கு எப்படி வரும்? ஆனா நான் செய்த தவறுக்கு என் குழந்தை எப்படி பொறுப்பாகும்? அவன் அப்படி கேட்பான்ல, எங்க அப்பா தானப்பா தாத்தாவை கொலை பண்ணாரு, நான் பண்ணலையப்பா, என்ன எப்படிப்பா நீ டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும்? எங்க அப்பாவுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆச்சுங்க, எனக்கும் டிஸ்குவாலிஃபை ஆகணுமா? எங்க அப்பாவுக்கு நான் மகனா பிறந்ததுதான் என் தவறான்னு கேட்பான். இப்ப என்ன பண்றது? சார் ஃபாதர் உயிரோட இருக்கிற வரைக்கும் சன் கிளைம் பண்ண முடியாதுல்ல சார். இப்போ ஃபாதர் வந்துட்டு இல்ல அப்படின்னா, இப்போ கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க இல்லைன்னா அவர் உயிரோட இருக்கும்போது ஒரு டிஸ்குவாலிஃபை ஃப்ரம் இன்ஹெரிட்டன்ஸ் அவருக்கு டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சுல டூரிங் ஹிஸ் லைஃப் டைம். ஆமா சார், அவருக்கு மட்டும் தானே சார் ஆச்சு. ஏங்க எனக்கு ப்ராப்பர்ட்டி ரைட் இல்லைங்க, என் பையனுக்கு எப்படிங்க வரும் அந்த ப்ராப்பர்ட்டி? ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன சொல்லுது? எனக்கு ப்ராப்பர்ட்டில அந்த ரைட் இல்லை, பிகாஸ் ஐ மர்டர்ட் மை ஃபாதர் ஃபார் வாண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. எனக்கே குவாலிஃபை இல்லை, நமக்கே தகுதி இல்லை, என் குழந்தைக்கு எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி வரும்? எனக்கு வந்தா தானே என் பையனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ்ல போக முடியும். இன்டெஸ்டேட் ஆகிருக்கும், டைரி இன்டெஸ்டேட்னா. ஆனா பையன் என்ன சொல்றான், எங்க அப்பா பண்ண மாதிரி இருக்கு, நான் எப்படிங்க பொறுப்பாவேன்? சட்டம் ஏன் என்ன பாதிக்க வைக்குதுன்னு கேக்குறான். இதுக்கு ஆன்சரே கிடையாது. இதுதான் ஹிந்து சக்சஷன் ஆக்ட். இது வரைக்கும் இதுக்கு ஆன்சர் இல்லை, ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லை. வேணா பாருங்க, ஜட்ஜ்மெண்ட் வேணா தேடினா கிடைக்கும். நான் பார்த்த அளவுல இல்லை, பட் நான் இது ஒரு வழியா பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு செட் ஆக மாட்டேங்குது இந்த பொசிஷன் ஆஃப்லாம். ஒரு முக்கியமான கேள்வி. சரி, ஸோ டையிங் டிக்ளரேஷன் எங்கெல்லாம் நம்ம ரூட் லெவல் எடுத்து கொண்டு போகுதுன்னு பாருங்க. இது ஒரு முக்கியமான கேள்விதான். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? How to contradict and corroborate a dying declaration. டையிங் டிக்ளரேஷனை எப்படி முரண்படுத்த முடியும், டையிங் டிக்ளரேஷனை எப்படி உறுதிப்படுத்துவதற்காக பயன்படுத்த முடியும்? ஒரு நபர் ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு, அவரை முரண்படுத்தலாம். அவர் சாட்சியாக வந்தால் அண்டர் செக்ஷன் 145. ஒரு நபர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, முந்தைய வாக்குமூலம் இருக்கு, அவர் சாட்சியாக வந்தால் அவருடைய சாட்சியத்துடன் அவருடைய முந்தைய வாக்குமூலத்தை உறுதிப்பட செய்யலாம் அண்டர் செக்ஷன் 157. இங்க டையிங் டிக்ளரேஷன் கொடுத்த நபர் கொடுத்த பின்னர் இறந்து போறார். அவர் சாட்சியாக நீதிமன்றத்துல முன்னிலை ஆக மாட்டார், முடியாது. இப்ப எப்படி அவருடைய வாக்குமூலத்தை முரண்படுத்த முடியும், எப்படி உறுதிப்படுத்த முடியும்? யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்கள முரண்படுத்தலாம். ஆனா அவர் வாக்குமூலம் இல்லையே. யாருடைய வாக்குமூலத்தை கான்ட்ராடிக்ட் பண்ணலாம், யாருடைய வாக்குமூலத்தை வந்து கராபரேட் பண்ணலாம்னா, யார் ஒருவன் வாக்குமூலம் கொடுத்தானோ அவன் நீதிமன்றத்துக்கு வந்தா தான் கான்ட்ராடிக்ஷன் கராபரேஷன் பெர்மிசபிள் அந்த செக்ஷன் 145 157. இது வேறு ஒருத்தன் கொடுத்த வாக்குமூலம். இதுக்கு செக்ஷன் 158 தான் ஆன்சர். 158ன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஒரு வாக்குமூலம் கொடுத்தவன் நீதிமன்றத்தில் சாட்சியமாக முன்னிலை ஆகவில்லை என்றாலும் அவன் இறந்து விட்டான் அல்லது அன்அவைலபிளான ஒரு பெர்சனாக இருக்கான்னு சொன்னா, அவன் சாட்சியாக இருக்கும் பொழுது
நீதிமன்றத்தில் நான் முன்னிலையானால் அவனை எப்படியெல்லாம் முரண்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் உறுதிப்படுத்தும் சான்றை வாங்க முடியுமோ, அதே மாதிரியாக 158ல செய்யலாங்கிறார். இப்போ 158 என்ன சொல்லுதுன்னு பாத்துங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் 158 நீங்க கோ த்ரூ பண்ணீங்க, அவ்வளோ. ஓகேவா? அவ்வளவுதாங்க இந்த செஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏதாவது டவுட் தான் கேட்க சொல்லுவாங்க சார். கேளுங்க. 5 கொஸ்டின் உள்ள கேளுங்க. ஓகே ஓகே சார். ஜெயா மேடம் எதனாலும் கேளுங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு தான் சந்தேகம் வராது. ரொம்ப நல்லா புரிஞ்சவங்களுக்கு, ஒன்னும் புரியாதவங்களுக்கும் சந்தேகம் வராது. நீங்க எந்த கேட்டகரின்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் this wonderful opportunity to learn your lecture. Participants, any feedback? கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லா கிளியரா புரிஞ்சுதுங்க சார். 5 கொஸ்டினுக்கான ஆன்சரும் நல்லா கிளியரா இருந்தது சார். கொஸ்டின் வைஸ் ஆன்சர் நல்லா இருந்துச்சு சார். ஆனா எங்களுக்கு இன்னும் புதுசா எந்த வகையில படிக்கலான்ற ஒரு ஐடியாவும் கிடைச்சிருக்கு சார் பிரசன்டேஷனுக்கு. இது நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறோம் சார். தேங்க்யூ சார். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மெயின் எக்ஸாம்ல என்ன ப்ரெஷர் வேண்டியிருக்கு? ப்ரெஷர்ல படிச்சீங்கன்னா பாதி மறந்து போயிடும், பாதி தவறா போயிடும். அதனால எக்ஸாமை ஹேண்டில் பண்ணுங்க. அதுல ப்ரெஷர் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணாங்க. ஓகேவா? பார்ட்டிசிபென்ட் போட்டிருக்காரு, நாங்க மெயின் எக்ஸாம்ல ப்ரெஷர்ல இருக்கோம். எதுக்கு ப்ரெஷர்? அடுத்துட்டு பார்த்துக்குவோம். சரி, ஓகே. தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ். தேங்க்யூ சார். Thank you very much. Thank you. Thank you, sir.